டெல்லி சுல்தானியம் 5 வம்சங்களால் ஆளப்பட்டது. 1. அடிமை வம்சம், 2. கில்ஜி வம்சம், 3. துக்ளக் வம்சம், 4. சயது வம்சம், 5. லோடி வம்சம். 11ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவருவதில் வெற்றி பெற்றனர். துருக்கியர்களுடைய மூர்க்க குணமும் இந்திய அரசுகளின் இயலாமை மற்றும் ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கை கொண்டு இருந்ததாலும் முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்கள் வெற்றிக்கு மற்றொரு காரணமாக அமைந்தது. இந்திய அரசர்களின் ஒற்றுமையின்மையே துருக்கிய படைவீரர்களுக்கு வெற்றியாக அமைந்தது. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் கி.பி. 12ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. முகமது கோரிக்கு மகன்கள் இல்லாததால் இராணுவ பணிக்காக பண்டகன் என்னும் தனிவகை அடிமைகளை அவர் பணியில் அமர்த்தினார். பண்டகன் என்பது ஒரு பாரசீக சொல்லாகும். இதற்கு விலைக்கு வாங்கப்பட்ட இராணுவ அடிமை என்று பொருள். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட பண்டகன் மாகாண அளவில் ஆளுநராக பதவியில் அமர்த்தப்பட்டு பின் சுல்தான் என்னும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். கி.பி. 1206ஆம் ஆண்டு முகமது கோரியின் இறப்பிற்கு பின் முகமது கோரின் அடிமையான குப்ததீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். முகமது கோரியின் அடிமையான குப்ததீன் ஐபக் டெல்லி சுல்தானியத்தின் அடிக்கல்லை நாட்டினார். டெல்லி சுல்தானியத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். அடிமை வம்சத்தின் முதல் ஆட்சியாளரான குப்ததீன் ஐபக் 1206ஆம் ஆண்டிலிருந்து 1210ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தார். குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினார். அடிமை வம்சம் மாம்லுக் அரச மரபு என்றும் அழைக்கப்பட்டது. மாம்லுக் என்ற அராபிய வார்த்தைக்கு அடிமை என்பதன் பொருள். அடிமை வம்சத்தை சேர்ந்த குத்புதீன் ஐபக், சுமஸ்தீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் மூவரும் மாபெரும் அரசர்களாக திகழ்ந்தனர். அடிமை வம்சத்தின் ஆட்சியாளர்கள் இத்துணை கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்தனர். குத்புதீன் ஐபக் அடிமை வம்சத்தின் ஆட்சியை லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கினார். பின்னர் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். குத்புதீன் ஐபக் வட இந்தியாவை சேர்ந்த மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளியை தலைமையேற்று பல பகுதியை கைப்பற்றினார். குத்புதீன் ஐபக் கீழே கங்கை சமவெளியை பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை தனது அடிமையான பக்தியார் கில்ஜி என்பவரிடம் ஒப்படைத்தார். குத்புதீன் ஐபக் டெல்லியில் கூவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். இதுவே இந்தியாவின் மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. குத்புதீன் ஐபக் டெல்லியில் உள்ள குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டினார். குத்புதீன் ஐபக் போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் 1210இல் இயற்கை எய்தினார். குத்புதீன் ஐபக்கின் இறப்பிற்கு பின் அவரது படை தளபதியும் மருமகனுமான இல்துமிஷ் அரச பதவியேற்றார். இல்துமிஷ் கி.பி. 1210இலிருந்து 1236ஆம் ஆண்டு வரை ஆட்சியில் இருந்தார். குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்ததால் துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படை தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை தேர்வு செய்தனர். இல்துமிஷ் ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்ட குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பவர் இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். அதனை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துமிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். இல்துமிஷ் மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதனை எதிர்கொள்ள துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கினார். துருக்கிய பிரபுக்கள் 40 பேரை கொண்ட அக்குழு சகல்கானி அல்லது 40 குழு என அறியப்பட்டது. இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்காக வழங்கப்பட்ட நிலமாகும். நிலத்தை பெற்றவர் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார். இக்தாதார் சுல்தானுக்கு இராணுவ உதவி செய்ய குதிரைகளையும் படைகளையும் பராமரிக்க தனக்கு வழங்கப்பட்ட நிலத்திலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார். குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப்மினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஷ் நிறைவு செய்தார். அடிமை வம்சத்தின் 2வது ஆட்சியாளராக இருந்த இல்துமிஷ் 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து 1236இல் இயற்கை எய்தினார். இல்துமிஷின் இறப்பிற்கு பின் அவருடைய திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் பெரோஷ் மரணமுற்றதால் அவருடைய மகளான ரஷ்யாவை அடுத்த சுல்தானாக அறிவித்தார். ரஷ்யா துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்கள் வெறுப்பை சம்பாதித்தார். அவர் மங்கோலியரின் தாக்குதலையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனக்கு தனது தனி உதவியாளராக நியமித்ததால் அப்போக்கு துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணமாயிற்று. துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் ரஷ்யா 1240இல் கொலை செய்யப்பட்டார்.
ரஷ்யாவின் இறப்பிற்கு பிறகு வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்தனர். கியாசுதீன் பால்பன் கிபி 1266ஆம் ஆண்டிலிருந்து 1287ஆம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார். இல்துமிஷால் உருவாக்கப்பட்ட சகல்கானி அல்லது 40 குழு பால்பனோடு பகைமை ஏற்பட்டதால் பால்பன் சகல்கானி குழுவை ஒழித்தார். இல்துமிஷால் உருவாக்கப்பட்ட துருக்கிய பிரபுக்களின் 40 குழு பால்பனோடு பகைமை ஏற்பட்டதால் பால்பன் அவ்வமைப்பை ஒழித்தார். பால்பன் ஆட்சிக்கு இடையூறாக இருப்போரை ஒழிக்க ஒற்றர் துறையொன்றை உருவாக்கினார். பால்பனுக்கு எதிராக கலகம் செய்த வங்காள ஆளுநர் துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். மீவாட்டை சேர்ந்த மியோக்களான வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தினர் மீது பால்பன் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். பால்பன் செங்கிஸ்கான் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசுராயுமான குல்குகான் என்பவரிடம் மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பெற்றார். பால்பன் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க பல கோட்டைகளை கட்டினார். பால்பன் பாரசீகத்தை சேர்ந்த கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். கிபி 1287இல் பால்பன் மரணமுற்றதைத் தொடர்ந்து அவருக்கு பின் ஜலாலுதீன் கில்ஜியால் கில்ஜி வம்சம் தொடங்கப்பட்டது.